Hi all, neat challenging question of the day ஒரு question பார்க்கலாம். The IUPAC name of the given organic compound is. ஸோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பாண்ட்ஸுமே இருக்கு. டபுள், ட்ரிபிள், சிங்கிள் எல்லா பாண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்பரிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான கன்ஃபியூஷன் தான் இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ்க்கு நேமிங் கொடுக்கும்போது வரும். ஸோ எப்படி நீங்கள் வந்து யோசிப்பீங்கன்னா ட்ரிபிள், டபுள், சிங்கிள், ஸோ இப்படி தான் ப்ரியாரிட்டி இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆக்சுவல் ப்ரியாரிட்டி எப்படி இருக்குன்னா டபுள், ட்ரிபிள், அதுக்கப்புறம் சிங்கிள். ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ எங்கேருந்து நீங்கள் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா? ரைட் டு லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ எங்கேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணோம்? 1, 2, 3, 4, 5, 6. சரிங்களா? ஸோ நம்ம ரைட் டு லெஃப்ட் பண்ணுறோம். ஏன்னா டபுள் பாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் வந்துடுது இல்லையா? ஸோ அதனால நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து. ஓகே. ஸோ இப்போ நேம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்களேன், பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் பாருங்களேன், 1 and 3. ஸோ 1 and 3 வரா மாதிரி எங்கே இருக்குது? சி அண்ட் டியில் 1 and 3 டபுள் பாண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக தப்பு, செகண்ட் ஒன் தப்பு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்து நம்பரிங் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் 2 வந்து வந்திருக்கும் நேம் வரதுக்கு பாசிபிள் இல்லையா? நமக்கு தான் தெரியுமே டபுள் பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ ஏ அண்ட் பியை வந்து என்ன பண்ணிடலாம், ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ அது வராது ஏஎன்பி. சிஎன்டியில் தான் ஏதோ ஒரு ஆன்சர் கரெக்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு டை இதை விட்டுடுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு நேம் ஆல்ஃபபெட்ஸ் பார்க்கும்போது இந்த டை, ட்ரை அதெல்லாம் பார்க்க மாட்டோம் இல்லையா? நம்ம என்ன பார்ப்போம்னா இஎன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்என்இ. ஸோ எது ஃபர்ஸ்ட்ல ஆல்ஃபபெட்ஸில் ஃபர்ஸ்ட்ல வருது? தான் ஃபர்ஸ்ட் வருது இல்லையா? ஒய் அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ அப்போ அதை வச்சு நீங்கள் வந்து இதை வந்து டி தான் கரெக்டான ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஆல்ஃபபெட் ஆர்டர் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ ஈன் வர்றது எங்கே வரும்? முன்னாடி வரும். ஐன் வர்றது பின்னாடி வரும். சரிங்களா? ஐன் எதுக்கு போடுறோம்? இது வந்து சஃபிக்ஸ் ஃபார் ட்ரிபிள் பாண்ட். இஎன்ன்றது சஃபிக்ஸ் ஃபார் டபுள் பாண்ட் இல்லையா? ஸோ ஹெக்ஸா நேம்க்கும் நம்பருக்கும் நடுவில் ஒரு ஐஃபன் இருக்கும், 2 நம்பருக்கு நடுவில் கமா இருக்கணும். சரிங்களா? ஸோ ஹெக்ஸா 1, 3 ஹைஃபன் டைன் ஐஃபன் 5 ஐஃபன் ஒய்என்இ. ஸோ என்ன இருக்கக்கூடாதுன்னா ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இந்த மொத்த நேமில் நீங்கள் எழுதும்போது நடுவில் எங்கேயுமே வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் தான் கண்டிஷன். ஸோ உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் வேணும், இது ரிலேட்டட் ஐயூபேக் நார்மல் கிளேச்சர் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும்னா நான் கண்டிப்பாக அந்த ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபுல் வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபங்க்ஷனல் குரூப்போட ப்ரியாரிட்டி ஆர்டரும் நான் அதில் வந்து கொடுத்துருப்பேன் அண்ட் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதை போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.